படித்ததில் பிடித்தது. பணக்காரரை பார்த்து பொறாமைப்படுவதை விட படுத்ததும் தூங்குபவனை பார்த்து பொறாமைப்படுங்கள். அதுதான் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை. தாய் கஷ்டப்படுவதை கண்டுபிடித்து விடலாம். ஆனால் தந்தை கஷ்டப்படுவதை பிற்காலத்தில் பிறர் சொல்லிதான் உனக்கே தெரிய வரும். அப்பாவோட வருமானத்தை சுலபமாக அனுபவிக்க மகனுக்கு சுதந்திரம் இருக்கு. ஆனால் அதே சுதந்திரம் அதே மகன் சம்பாதிக்கும் போது அப்பாவுக்கு கிடைப்பதில்லை. தந்தை இல்லாத போதுதான் தெரியும், உலகிலேயே எல்லா சொந்தமும் அவர் இருந்தால்தான் நிலைக்கும், இல்லாவிட்டால் நடிக்கும். தனக்கு பிடித்த ஒரு ஆணிடம் உண்மையாக இருப்பதில் ஜெயித்து காட்டும் பெண்தான் அதே உண்மையை அந்த ஆணிடம் எதிர்பார்க்கும் போதுதான் தோற்று போய்விடுகிறார். நான் வாழ்ந்த முதல் வீடு தாயின் கருவறை. நான் அமர்ந்த முதல் சிம்மாசனம் தாயின் மடி. நான் தூங்கிய முதல் பாய் தாயின் புடவை. நான் சீவிய முதல் சீப்பு தாயின் கைவிரல்கள். நான் பாடிய முதல் பாட்டு அம்மா. இந்த உலகத்தில் கலப்படம் இல்லாதது எதுவென்றால் அது தாய்ப்பாலும் தாய்ப்பாசமும் மட்டும்தான். ஒரு பறவை உயிருடன் இருக்கும்போது எறும்பை சாப்பிடுகிறது. பறவை இறந்த பிறகு எறும்பு அதை சாப்பிடுகிறது. வலியோர் வலியோரும் அல்ல, எளியோர் எளியோரும் அல்ல. நேரமும் சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் மாறலாம். தயவு செய்து உங்களிடம் நியாயமே இருந்தாலும் யாரிடமும் கோபப்படாதீர்கள். ஏனென்றால் துரோகிகள் அனைவரும் உங்களை கோபப்படுத்தி அதில் உங்களை பலவீனப்படுத்தி அவர்கள் நல்லவர்கள் போல் காட்டிக்கொள்வார்கள். நிற்கும் குதிரைக்கு மதிப்பில்லை, ஓடும் குதிரைக்கு மதிப்புண்டு. வாழ்க்கையும் அப்படித்தான். ஓடிக்கொண்டே இரு, மதிப்பு உன்னை தேடி வரும். எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டுமென அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என்று உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பிரிந்து செல்வதுதான் வாழ்க்கை. பெண் பார்க்கும் பொழுது அவளின் அழகை மட்டும் பார்க்காதீர்கள், அவளின் குணத்தையும் குடும்பத்தையும் பாருங்கள். அதேபோல் மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது சொத்தையும் சம்பளத்தையும் மட்டும் பார்க்காதீர்கள், நல்ல ஒழுக்கத்தையும் பாருங்கள். பின்பு வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. 1000 காலத்து பயிர் என்பது கவனம்.